வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்ல மிகவும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய தானியம். ஆனா அதனுடைய சக்திகள் என்ன தெரியுமா? அதுதாங்க பச்சை பயிறு. இந்த ஒரு உணவை வாரத்திற்கு 3 அல்லது 4 முறை சாப்பிட்டாலும் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல வரும். இதயம் பலமாக்கப்படும். செரிமானம் சிறப்பாக இயங்க ஆரம்பிக்கும். தோல் பளபளப்பாக மாறும். முடி உதிர்றது குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் இன்னைக்கு உலகம் முழுவதுமே இந்த ஒரு உணவை நியூட்ரிஷன்ஸ் எக்ஸ்பர்ட் கூட கிரீன் கிராம சூப்பர் ஃபுட் அப்படின்னு பரிந்துரைக்கிறார்கள். அதாவது இந்த பாசி பயிரை. ஆனா இந்த பாசி பயிரை யாரெல்லாம் சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, யார் ரொம்பவுமே அளவா சாப்பிட வேண்டும், முளைக்கட்டிய பச்சை பயிர் நல்லதா, இல்ல வேக வைத்து சாப்பிட்றது நல்லதா, இல்ல இரவுல சாப்பிடலாமா, இப்படின்னு பல சந்தேகங்கள் நம்மள பலருக்கும் இருக்கும். ஆனா இன்னைக்கு வீடியோவா முழுமையா கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய எல்லா சந்தைகளுக்குமே உங்களுக்கு ஒரு கிளியரான விடை கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோங்க. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். பாசி பயிருங்கிறது இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பாரம்பரிய உணவு. இதில் புரதச்சத்து, நார்ச்சத்து, விட்டமின் பி, விட்டமின் சி, மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே நிறைஞ்சிருக்குதுங்க. 100 கிராம் பாசி பருப்பில் புரோட்டீன் சுமார் 24 கிராம் இருக்குது. நார்ச்சத்து 16 கிராம் இருக்குது. அயன் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, போலேட் போன்ற பல முக்கிய சத்துக்கள் இருக்கிறதுனால தான் இது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. பாசிப்பயிர் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் முதல்ல பார்த்தலாம். அதுல முதலாவது நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு பாசிப்பயிறு ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருமே ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமனால அவதிப்பட்டு இருக்கோம். ஸோ உடல் பருமன் அதிகமாயிருச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, உடல்ல தேவையற்ற கலோரிகள், நிறைய கொழுப்புகள், கலோரிகள் எல்லாமே சேர்ந்து உடலுக்கு பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு அது ஒரு காரணமாயிருது. முக்கியமா மூட்டு வலிங்கம். ஸோ மூட்டு வலி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு உடல் பருமனால தான் மூட்டு வலி வந்திருக்கும். ஸோ அதை உடல் எடையை குறைக்கணும்னு நினைச்சாலும் அவங்களால குறைக்கவே முடியாது. ஏன்னா அவங்க டயட்ல அவங்களால இருக்கவே முடியாது. ஆனா நீங்க பாசிப்பயிரை உணவுல எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உடல் எடையை சூப்பரா நீங்க குறைச்சிடலாம். ஏன்னா இதுல அதிக அளவுல புரோட்டீன்ஸ் இருக்குது, அதிக அளவுல நார்ச்சத்து இருக்குது. ரெண்டுமே அதிகமா இருக்கிறதுனால நீண்ட நேரம் பசியே வராது. இதனால தேவையில்லாம ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் குறையும். இதனால இயற்கையாகவே கலோரி இன்டேக் குறைய ஆரம்பிக்கும். இதனால உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். இது தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கும். இது கூடவே நீங்க சிறிதளவு நடைப்பயிற்சி மேற்கொண்டால் போதும். ஒரு 20 இருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொண்டால் சூப்பரா உடல் எடை குறையும். அடுத்து ஒரு இரண்டாவது நன்மை என்னன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவா பாசிப்பயிறு இருக்குது. பாசிப்பயிறு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்ட ஒரு உணவு. இதனால சாப்பிட்ட உடனே பிளட் சுகர் திடீரெனலாம் உயரவே செய்யாது. மேலும் இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து குளுக்கோஸை மெதுவாக ரத்தத்துல சேர்றதுக்கு உதவியா இருக்குது. அதனால சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையை நீங்க கண்ட்ரோல்ல வர வைக்கணும் அப்படின்னா நீங்க பாசிப்பயிரை உணவுல எடுத்துக்கலாம். நீங்க நார்மலா வெள்ளை அரிசி சாப்பிடுவீங்கல்ல, அந்த அரிசிக்கு பதிலாக நீங்க பாசிப்பயிரை ஒரு கப் எடுத்துக்கலாம். இரவுல நீங்க தோசை, இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக பாசிப்பயிறு தோசையோ இல்ல பாசிப்பயிறு இட்லியோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுடைய சுகர் லெவல் கண்ட்ரோல்ல வர ஆரம்பிக்கும். ஆனா இது மருந்துக்கு மாற்றல. மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரை இருக்குல்ல, அதை சாப்பிட்டுக்கிட்டு பாசிப்பயிரும் எடுக்கும் பொழுது உங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல்ல வர ஆரம்பிக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பாசிப்பயிர் பயன்படுது. இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பொட்டாசியம் அப்படிங்கிற சத்து ரொம்பவே முக்கியங்க. அது பாசிப்பயிர்ல இருக்குது. அடுத்து மெக்னீசியம், நார்ச்சத்து, இது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இதயம் ஆரோக்கியமா செயல்படணும்னா இது 3 ரொம்ப அவசியம். இந்த 3மே பச்சை பயிர்ல இருக்குது, அதாவது பாசிப்பயிர்ல இருக்குது. கெட்ட கொழுப்புக்களை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. நல்ல கொழுப்புக்களை கொடுக்கறதுக்கு பயன்படுது. இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த பாசிப்பயிர் பயன்படுது. இதயம் சார்ந்த நோய்கள் வரக்கூடிய அந்த அபாயத்தை குறைக்கிறதுக்கு பாசிப்பயிறு பயன்படுது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய மரணங்கள்ல இதயம் சார்ந்த மரணங்கள் தான் அதிகமான எண்ணிக்கையா இருக்குது. ஸோ உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா பாசிப்பயிரை கண்டிப்பா உணவுல எடுத்துக்கிறணும். அடுத்த 5வது நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பாசிப்பயிறு பயன்படுது.
மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபருக்கு பாசிப்பயிர் ஒரு சிறந்த உணவா இருக்குது. முக்கியமா 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனைல அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க பாசிப்பயிர்ல உணவுல எடுத்துக்கும்போது மலச்சிக்கலே வராது. ஏன்னா பாசிப்பயிர்ல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால இது குடலுடைய இயக்கத்தை சீராக்கி நல்ல குடல் பாக்டீரியாக்கள் வளர்றதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு பாசிப்பயிர் பயன்படுது. அப்போ உங்களுடைய செரிமான சிஸ்டமே நல்ல ஆரோக்கியமா செயல்படுறதுக்கு பாசிப்பயிறு பயன்படுது. நல்ல ஒரு செரிமானம் கிடைக்கும். ஏன்னா வயதானவர்கள் எதை சாப்பிட்டாலும் செரிக்கலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த பாசிப்பயிரை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2, 3 முறையாவது எடுத்துக்கிற போது அவங்களுடைய செரிமான தன்மையும் கூட ஆக ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க. முளைக்கட்டிய பச்சை பயிர்ல விட்டமின் சி வந்து அதிகமா இருக்குங்க. நார்மலா இருக்கக்கூடிய பச்சை பயிர்ல விட்டமின் சி வந்து கம்மியா இருக்கும். ஆனா முளைக்கட்டினதுல அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஊட்டச்சத்துக்களும் நிறையவே இருக்கும். அதோட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அதாவது பாசி பயிர்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து உடல் செல்களை பாதுகாக்குது. அதோடு மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஸோ பாசிப்பயிரை நம்ம அடிக்கடி உணவுல எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எளிதில் வந்து எந்த ஒரு தொற்றுனாலையும் பாதிப்பு ஏற்படாது. இப்போ வெளியில இருந்து பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை இந்த மாதிரி தொற்றுலாம் இருக்குதுல்ல. ஸோ அந்த வைரஸ் பாக்டீரியாக்கள்னால நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அவ்வளோ தூரத்துக்கு வராது. சிலருக்குலாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல்லாம் பிடிக்கும். நீங்கள் பாசிப்பயிரை அடிக்கடி உணவுல எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரியான சளி, இருமல், காய்ச்சல் அடிக்கடி வராது. எப்போ ஒரு முறை வரும். அதுவும் நீங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்களை போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நீங்கள் ஈஸியாக வெளிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸை எதிர்த்து போராடும் தன்மை உங்கள் உடலுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம 6வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா தசைகளை பலப்படுத்துறதுக்கு பாசிப்பயிறு பயன்படுது. ஜிம்முக்கு செல்றவங்க வந்து புரோட்டீன் பவுடர் வந்து நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க. எதுக்கான புரோட்டீன் சத்துக்காக. அந்த புரோட்டீன்ஸ் வந்து உடலுக்கு போனாதான் தசைகள் வந்து வலுவாக்கப்படும். 6 பேக், 8 பேக் இதெல்லாம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி புரோட்டீன் பவுடர் நிறையவே வாங்குவாங்க. ஆனால் இயற்கையான புரத உணவுகளில் முக்கியமாக பாசிப்பயிர் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஏன்னா பாசிப்பயிரில் நிறையா புரோட்டீன்ஸ் இருக்குது. இது மசில்ஸை வந்து ரெக்கவரி பண்ணக்கூடிய ஒரு உணவுங்க. பாடியை ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடியது. அதனால ஜிம்முக்கு போகிறவங்க உங்களுடைய தசைகளை வலுவாக்கணும்னா நீங்கள் பாசிப்பயிரை எடுத்துக்கிட்டா போதும். அதே மாதிரி 60 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக பாசிப்பயிரை எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு வயது அதிகரிக்க அதிகரிக்க மசில்ஸ் எல்லாமே லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த தசை இழப்பு நோய் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு பாசிப்பயிறு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து 7வது நன்மை என்னன்னா பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். பெண்களுக்கு போலேட் அப்படிங்கிற சத்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது பாசிப்பயிர்ல நிறையாவே இருக்கு. இதனால கர்ப்பம் திட்டமிடுறவங்களுக்கு, அதாவது இப்போ ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நிறைய மேரேஜ் ஆன பெண்கள் வந்து நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தள்ளி தள்ளி போயிடும், ப்ரெக்னென்ட் ஆகவே முடியாது. ஆனால் அவங்க உணவுல வந்து பாசிப்பயிரை எடுத்துக்கிட்டே வந்தா அவங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைக்கும். இதில் வந்து இரும்புச்சத்து, ரத்த சோகை வராமல் இருக்கிறதுக்கான இரும்புச்சத்து, அவங்களுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துமே பெண்களுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துகளும் பாசிப்பயிரில் இருக்குது. அதனால கண்டிப்பாக அதே மாதிரி கர்ப்பமான பெண்களும் பாசிப்பயிரை எடுக்கணும். ஏன்னா அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த கரு வளர்ச்சிக்கு வந்து போலேட் அப்படின்னு சொல்றக்கூடிய சத்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நம்ம பாசிப்பயிரை எடுத்துக்கிறணும். அடுத்து 8வது நன்மை என்னன்னா தோல் மற்றும் முடி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பாசிப்பயிறு தேவை. இதில் வந்து புரதம், காப்பர், ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் பி இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே தோலுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி முடி வளர்ச்சியாக ஊக்குவிக்கிறதுக்கு இந்த சத்துக்கள் வந்து ரொம்பவுமே தேவை. ஸோ இது எல்லாமே பாசிப்பயிரில் இருக்குது. தோலை பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. நம்ம இன்டேக்காக எடுக்கிறோமோ இல்லையோ ஃபேஸ்க்கு நம்ம ஃபேஸ் பேக்காகவும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம முகத்திற்கு முகப்பூச்சா பூசிட்டு வரும்போது முகம் வந்து நல்ல ஒரு பொலிவுடன் இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம தலைக்குமே வந்து பாசிப்பயிரை தலையில் தேய்ச்சி ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு பாசிப்பயிரும் தயிரையும் கலந்து தேய்ச்சிட்டு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு நீங்கள் குளிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது முடியும் நல்லா சைனிங்காக இருக்கும். நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான முடி கிடைக்கும். முடி உதிர்தலும் குறைய ஆரம்பிக்கும்.
நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம் ஷாம்பு இதெல்லாம் யாருமே பயன்படுத்தலைங்க. இந்த மாதிரியான இயற்கையான உணவை தான் தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் வந்து கிடச்சிது. ஸோ நம்மளும் அதை நம்ம பின்பற்றணும். அடுத்து 9வது நன்மை என்னென்னா, எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு பாசிப்பயிறு பயன்படுது. பாசிப்பயிரில் மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே இருக்குது. இது எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான உணவாக பாசிப்பயிர் காணப்படுது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம நன்மைகளை தான் பார்த்தோம். இதை எப்படி சரியான முறையில் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்து எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு சந்தேகத்தையும் பார்க்கலாம். முளைக்கட்டிய பாசிப்பயிறு சாப்பிட்றது நல்லதா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அது ரொம்பவுமே ஆரோக்கியமானது, நல்லதா? ஆனால் சரியான முறையில் நீங்கள் முளைக்கட்டி வச்சு நீங்கள் சாப்பிடணுங்க. ஏன்னா முளைக்கட்டி வச்சு சாப்பிடும் பொழுது அதில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், என்சைம்கள் இது எல்லாமே அதிகமாகவே கிடைக்கும். இது சாப்பிடும் பொழுது செரிமானமும் எளிமையாக நடக்கும். ஆனால் நீங்கள் சுத்தமாக தயாரித்து சுத்தமாக சாப்பிடணும். ஸோ அதுதான் விஷயமே. அடுத்து எப்படி இதை சாப்பிட்லாம்? நம்ம பாசிப்பயிரை நார்மலாக எப்படி சாப்பிட்லாம்? ஒன்று வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா பாசிப்பயிரில் கஞ்சி, பாசிப்பயிரில் அடை, தோசை, சாலடு, ஸ்ப்ரவுட்டு, கூட்டு, பாயாசம் எந்த வடிவில் வேணாலும் நம்ம பாசிப்பயிரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாசிப்பயிரை எடுக்கும்போது உடல் சூடும் குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக கோடை காலங்கள்ல. ஏன்னா ரொம்ப வெயிலா இருக்கும்ல. வெயிலோட தாக்கத்தினால உடல்ல பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஸோ அதை ஈடுகட்டுறதுக்கு நம்ம பாசிப்பயிரை கண்டிப்பா உணவுல வந்து எடுத்துக்கிறணும். யாரெல்லாம் பாசிப்பயிரை எடுக்கும்போது கவனமா இருக்கணும் அப்படின்னா, அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா வாய்வு பிரச்சனை, வயிறு உப்பசம், அஜீரணம் ஏற்படும். சிறுநீரக நோயாளிகள் வந்து அவங்களுக்கு வந்து புரத கட்டுப்பாடு தேவை. அதனால சிறுநீரக நோயாளிகள் மட்டும் பாசிப்பயிரை தவிர்க்கிறது நல்லது. அப்படி எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, பாசிப்பயிறுங்கிறது மிகவுமே மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியம் அதிகம் கொண்ட உணவு. ஸோ இணையிலிருந்து வாரத்துக்கு 4லிருந்து 3 தடவையாவது நீங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கிறங்க. நீங்கள் ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.